மகநதி சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு அந்த குடும்பத்தை வெளியே போக சொல்றாங்க. ஆனா போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமா அதே இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அதுக்கடுத்ததா போலீஸை விட்டு விசாரிச்சா, நாங்க அவரோட கல்யாணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமா நான் தான் அவரோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இவங்க ஃபுல்லாக ஆதாரத்தை வச்சுருக்காங்க. இவங்க தான் சட்டப்படி அவங்களோட மனைவி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பாட்டி தாத்தா ஒரு பக்கம் இருந்துட்டு, விஜய் இதுக்காக தான் நாங்கள் அப்போவே சொன்னோம் இந்த குடும்பத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்த வேண்டாம்னு சொல்லி. ஆனால் நீ தான் பிரச்சனையை முடிக்கிறன்னு சொல்லி இப்போ பிரச்சனை எங்கே போய் முடியுதுன்னு நீயே பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா இருந்துட்டு, மாப்பிள்ளை எங்களால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், அந்த வீட்டை கூட அவங்களே மொத்தமாக வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாரதா வந்து சொல்லிடுறாங்க. இவ்வளோ அசிங்கப்பட்டு போராடி எனக்கு அந்த வீட்டோட எந்த இதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கங்கா உனக்கு இதில் சம்மதமா? இல்லைம்மா எனக்கும் அந்த எதுவுமே வேண்டாம், அப்பா நமக்காக எதுவுமே பண்ணலன்னு நினச்சிக்கிறேன், அந்த ஆளை என் அப்பான்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. காவேரி தம்பி நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க, அந்த வீட்டை எப்படியாவது நீங்கள் வாங்கிடணும்னு சொல்லி போகிறானீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க ஆனால் முடியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.